ஹார்மோன்ஸ் தான் எல்லா நோய்க்கும், உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும். நோயின்னு எடுத்துக்கிட்டால் சுகர் வர்றதுக்கு காரணமான இன்சுலின் ஒரு ஹார்மோன். அது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன், அது மற்ற ஹார்மோனையும் அசோசியேட் ஆகி இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் சரியாக வேலை செய்யாமல் தான் இவ்வளோ பெரிய சுகருங்கிற நோய் வருது. சுகர்னால் வர்ற ஹார்ட் அட்டாக்கு, சுகர்னால் வர்ற பெரிஃபரல் நியூரோபதி, அதாவது காலில் எல்லாம் ரத்த ஓட்டம் இல்லாமல் நடக்க முடியாமல் போகிறது, இல்லை ஆம்புடேஷன், காலை எடுத்துறது, விரலை எடுத்துறது, சுகர்னால் வர்ற ஸ்ட்ரோக், ஹெமிபேரசிஸ், ஹெமிப்ளீஜியா, பக்கவாதம் வந்துடுது, சுகர்னால் வர்ற கார்டியாக் அரெஸ்ட், இறந்துடுது, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுது, சுகர்னால் வர்ற தோல் நோய்கள், சுகர்னால் குழந்தையின்மை, சுகர்னால் வர்ற கிட்னி டயாலிசிஸ், இது மாதிரி நரகமாக வாழ்க்கையை மாற்றுறதே ஒரு ஹார்மோன்னால தான். அந்த ஹார்மோன்ஸுக்கு தேவையானது நீங்கள் செய்யாமல் தான் இதெல்லாமே வருது. அந்த ஹார்மோன் பற்றியே யாரும் நினைக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. ஹார்மோன்னா லைட்டாக பேட் வேர்ட்ஸில் சேர்த்து வச்சுருக்காங்க. ஹார்மோன் பண்ணுற வேலைப்பா இது. இதெல்லாம் உனக்கு ஹார்மோன் பண்ணுற வேலை, என்னமோ கெட்ட வேலை மாதிரி. கடவுள் நம்மளை அந்த ஹார்மோனை கொடுத்து, அந்த ஹார்மோனுக்கான ஒரு ஆக்ஷனை கொடுத்து, அதில் அன்பு, பாசம் எல்லாம் கொடுத்து, ஆணுக்கு பெண்ணை பார்த்தா ஈர்ப்பு வர மாதிரி, பெண்ணுக்கு ஆணை பார்த்தா ஈர்ப்பு வர மாதிரி கொடுத்து அன்பை மேலோங்க செஞ்சுருக்காங்க. அதை வந்து மனுஷங்க நம்ம அதை தடுத்து, அது எல்லாம் என்னமோ தப்பு மாதிரியும் இவங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டு, என்னமோ சயின்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு, என்னத்தையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு, பணம்னு ஒன்றை கண்டுபிடிச்சிக்கிட்டு, சயின்ஸ்னு ஒன்றை கண்டுபிடிச்சிக்கிட்டு, வீடுகளாக கட்டி, ரோடாக போட்டு, மரத்தையெல்லாம் வெட்டி, அப்புறம் வந்து ராக்கெட் அனுப்பிச்சிக்கிட்டு, எல்லாம் ரோடில் பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் வேணான்னு சொல்ல. இதை தடுத்து இது வரக்கூடாது. பீயிங் அண்ட் பிகமிங், பீயிங்கை கெடுத்து பிகமிங் நடந்தால் விளங்காதது. பீயிங்னா என்ன? தூக்கம், அன்பு, அப்புறம் ஃபன், அப்புறம் வந்து ஹாப்பி, மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு, பழங்கள், காய்கறிகள் உட்பட கரெக்டாக சாப்பிட்டோமா, குளித்தோமா, நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டோமா, நம்மளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணோமா, என்டர்டெயின் பண்ணோமா, இது இருந்துக்கிட்டே தான் இதை செய்யணும். அதுக்கப்புறம் தான் வீடு கட்டினோமா, கார் வாங்கினோமா, இல்லை வந்து சயின்டிஸ்ட் ஆனோமா, பிஹெச்டி படித்தோமா, எம்பிஏ படித்தோமா, டாக்டர் படித்தோமா, இன்ஜினியர் படித்தோமா, இல்லை ராக்கெட் கண்டுபிடிச்சோமா, எல்லாம் அதுக்கப்புறம் தான். அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், இல்லை இதை நிறுத்திடுங்க. அந்த மரம் செடி கொடியிலேயே போய் வாழ்ந்தால் கூட பரவாயில்ல தான் சொல்லப்போனால். இதை பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட் எல்லாம் நன்மை தர்றதாகவே இருக்கும். இதை நிறுத்தி ஏதாச்சும் கண்டுபிடிச்சா குரூக்டாக இருக்கும், நன்மை தர்றதாக இருக்காது. அது ஒரு நன்மையும் ஒரு 1500 தீமையும் தர்றதாக இருக்கும். உதாரணத்துக்கு பாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல வந்து பாறையை உடைச்சி தண்ணி எடுக்கிறதுக்கு எதுக்கோ கண்டுபிடிச்சா அந்த ஒரு நன்மை தான் இருக்குது. மற்றபடி அந்த பாம்னால் தீமை தான் அதிகமாக இருக்குது, ஆயுதங்கள்னால. புரியுதா இல்லைங்களா? அதை கண்டுபிடிச்சவர் யாராக இருப்பார்? பீயிங்கை கெடுத்தவராக இருப்பார். பீயிங்னா அன்பு, மகிழ்ச்சி, இதையெல்லாம் கெடுத்துட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பார். இதே வேலையாக இதுக்கு தான் அவர் பிறந்த மாதிரி, நிலாவுக்கு போகிறதுக்கு தான் பிறந்த மாதிரி, ராக்கெட்டை செவ்வாய் கிரகத்துக்கு விடுறதுக்கு தான் பிறந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். யாராச்சும் அப்படி ஒரு அட்வைஸ் சொன்னால் நீங்கள் மேலேயும் கீழேயும் பாருங்கள். நீ எல்லாம் என்ன தம்பி, நீ இதெல்லாம் இந்த வயசு கோளாறு தம்பி, இதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை அப்படின்னா, இவர் ஹார்மோனை பண்ணாமல் தான் அவரை கேட்டு பாருங்கள், சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பார் தினமும். ஹார்மோன் என்ன பண்ணுது? ஹார்மோன் தான் உங்களை காப்பாற்றுறது. அந்த ஹார்மோனை கரெக்டாக வச்சுக்கோங்க. சுகர், பிபி, அது பக்கவாதம், அது இது எல்லாம் மாட்டி ஆஸ்பத்திரியில் ஒரே கூட்டமாக க்யூ வரிசையில் நிற்கிறீங்க. ஆஸ்பத்திரியில் கூட்டம் இருந்தால் அந்த ஊரோ, மாநிலமோ, நாடோ, உலகமோ நல்லா இருக்குன்னு அர்த்தமா? ஆஸ்பத்திரியில் எதுக்கு அவ்வளோ கூட்டம்? ஒரு ஆஸ்பத்திரி சும்மா இருக்குதா? ஏன்னா ஹார்மோனுக்கு வேலையே கொடுக்கல. நீங்கள் ஹார்மோன் மேலே தான் அட்டாக்ஸ் பண்ணுறீங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது, டோப்பமின் இருக்குது, என்டார்ஃபின் இருக்குது, ஆக்சிடோசின், செரட்டோனின். டோப்பமின் வந்து நம்மளோட செலிப்ரேட்டிங் ஸ்மால் சக்ஸஸ், சின்னதாக ஒரு சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? பெருசாக 30 லட்சத்துக்கு கார் வாங்கினாலே உம்முன்னு தான் உட்காந்துருப்பீங்க. அடுத்தது
செரட்டோனின், சிரிச்சா லாஃபிங் ஹார்மோன், சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்கள். சிரிச்சா ஏமாத்திடுவாங்களாமா, அதனால சிரிக்கவே மாட்டாங்களாமா. ஆக்சிடோசின், இது லவ் ஹார்மோன், ஹக்கு கிஸ்ஸு இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலேயே கிடையாதுங்க, ஒரு 4 மாதம் முன்னாடிங்கன்னு சொல்லுவீங்க. இது ரெகுலராக எல்லா ஹார்மோனும் ரெகுலராக கிடைச்சாகணும், ஸ்டாக் வைக்க முடியாது. நான் 1999 ஒரு தடவை சிரிச்சேன்னு சொல்ல முடியாது, டெய்லி சிரிச்சிட்ருக்கணும். அடுத்து என்டார்ஃபின் வெயிலில் போகிறது, யோகா, பார்க்குக்கு போகிறது, இயற்கையை ரசிக்கிறது, இதெல்லாம் எங்கே இருக்குது? அதே தான் லெப்டின், வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன், அதுக்கு மகிழ்ச்சி அன்பெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. கிரலின், பசியை தூண்டுறது, அதுக்கு அன்பு மகிழ்ச்சி தேவைப்படுது, இல்லைன்னா குண்டாயிடுவோம். அடுத்து இன்சுலின், மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு இன்சுலின் தான் நம்ம குளுக்கோஸை எல்லாம் செல்லுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் சுகருக்கு காரணம், வெயிட்டுக்கும் அது ஒன் ஆஃப் த காரணம். அந்த ஹார்மோனை எப்படி சுரக்கும்? நம்ம மகிழ்ச்சியாக அன்பாக இருந்தால் தான் சுரக்கும். அடுத்தது தைராய்டு ஹார்மோன் T3 T4, அடுத்தது பிட்யூட்ரி ஹார்மோன், அடுத்தது மேல் ஃபீமேல் ஹார்மோன், அதை சொல்லியே ஆகணும். டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன்லாம் என்னமோ கெட்ட வார்த்தை ஹார்மோன் மாதிரி வச்சுருக்கீங்க. ஆம்பளைகளுக்கு சுரக்கிறது, பெண்களுக்கு சுரக்கிறது, இந்த ஆண் பெண் ஈர்ப்புத்தன்மை, இதெல்லாம் என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. கேட்டால் அங்கே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எதில் பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டினா தான் பிரச்சனை வருது. வண்டி ஓட்டினா உயிரோட வருமானு தெரியுமா? 2 வீலர் ஓட்டினா 10ல் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்களாமா. அப்படிங்கிறப்போ ஏன் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் பேசாமல் வீட்டில் படுத்து தூங்க. அன்பில் பிரச்சனை வருதுங்கிறீங்க, வண்டி ஓட்டினா பிரச்சனை வராதா? எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் வரும், அதை மீறி தான் வாழணும். அதனால் ஹார்மோன்ஸுக்கு வேலை கொடுங்க, சுகர் பிபி இல்லாமல் இருங்க, நல்லா இருங்க. ஹார்மோன்ஸுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா உலகத்தில் இவ்வளோ சண்டை வராது, மூளை நல்லா வேலை செய்யும், இப்படி குறுக்குட மைண்டு கிரிமினலாக மாறாது, நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க, கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் நல்லவங்களாக மாறிடுவாங்க. அந்த அன்பை ஃப்ளோ ஆக விட்டால் தான், ஹார்மோன்னால் வர ஆண் பெண் அன்பை ஃப்ளோ ஆக விட்டால் தான் உதவி செய்யலாங்கிற அன்புக்கு ஒரு நாளைக்கு வரும். இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம், நாட்டுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம், நாட்டுக்கு நல்லது செய்யலான்னு. அந்த அன்பை ஃப்ளோ ஆக விட்டால் தான் அன்கண்டிஷனல் லவ், என்லைட்டன்மெண்ட் வரும், ஸ்பிரிச்சுவல், அதாவது சாமி மாதிரி ஒரு குவாலிட்டி வரும். எதுவுமே எதிர்பார்த்தே அன்கண்டிஷனல் லவ்னா நான் இதை செய்கிறேன் நீ இது செய்யனே வராமல் உண்மையான அன்பு சேரும். அந்த அன்பையே தடுத்து நிறுத்தினா இந்த அன்புக்கு ஆளே இருக்காது. அன்கண்டிஷனல் லவ்னு யாராச்சும் சொன்னாலும் பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அன்பு ஃப்ளோ ஆகி தான் இந்த அன்புலாம் சேரும். அந்த அன்பையே நிறுத்தி அடியிலேயே வேறையே கட் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் நல்லா அவங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? அன்பு வராது. இந்த சமுதாயத்து மேலே அட்ரா, கொல்றா, நொறுக்குடா, அப்படி தான் தோணும். இவங்களெல்லாம் விடக்கூடாது. நம்மளை இப்படி பண்ணாங்கல்ல, சின்ன வயசுலேயே நம்மளை ஒன்றும் ஹாப்பியாகவே இருக்க விடாமல் படி, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டாங்கல்ல, அப்படி தோணும். அதனால் நோயற்ற வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு வாழணுன்னா ஹார்மோன்ஸை ஃப்ளோ ஆக விடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை ஃபன் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உலகத்தை சுற்றுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ரியேட் பண்ணுங்கள், எல்லாம் நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அன்பாக இருங்க. நன்றி. இந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.